அதான் உங்களை நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேங்க. சரிங்க சம்பந்தி, இந்தாங்க மாமா. எடுத்துக்கோங்க. சரி ராமா. எந்த ஊர்ல தான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வராம இருக்கு சொல்லுங்க? இப்படி சின்ன சின்ன சண்டை வர்றதே ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக தானே. என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு கோபம் வந்துட்டா யாரு என்னன்னு பார்க்காம சட்டுன்னு வார்த்தையை விட்டுருவா. அப்படி அவ ஏதாவது பேசியிருந்தா அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு. ஐயோ சம்பந்தி, நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? நியாயமா சரவணன் பண்ணதுதான் தப்பு. அதுக்கு நாங்க தான் உங்ககிட்டயும் ஈஸ்வரி கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். ஈஸ்வரி என்ன தப்பா பேசியிருந்தாலும் அதுக்காக அவன் கை நீட்டி அவளை அடிச்சிருக்க கூடாது. என்ன சொன்னீங்க? கை நீட்டினானா? இத பத்தி ஈஸ்வரி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியே. என்னம்மா இது? என் பொண்ணு மேல உங்க பையன் எப்படி கை நீட்டலாம்? சமாதானம் பேச கூட வராம வீட்டுல உட்காந்துருக்கீங்களோ? அது இல்ல சம்பந்தி. என்ன இல்ல சம்மந்தி, நொல்ல சம்மந்தின்னுட்டு. என் பொண்ணு அடிச்சிட்டான்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். அவ்வளவு திமிராயிடுச்சா உங்க பிள்ளைக்கு? முதல்ல போனை போட்டு அவனை இங்க வர சொல்லுங்க. இன்னைக்கு இதை நான் சும்மா விடுறதா இல்ல. தயவு செஞ்சு கோவப்படாதீங்க சம்பந்தி. சரவணன் செஞ்சது தப்புதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டா என் பொண்ணு அடிச்சது இல்லன்னு ஆயிடுமா? என்னமா பேசுறீங்க நீங்க? அன்னைக்கும் அப்படித்தான். இங்க வந்தப்ப என் பையன் மேல உங்க பையன் கை வச்சான். சரி, என் பையன் மேல தப்பு இருக்கேன்னு சொல்லி நான் அமைதியா இருந்தேன். இப்ப என்னடான்னா கட்டின பொண்டாட்டி மேலே கை வச்சிருக்கான். என்ன உங்க பையன் மனசுல பெரிய ரவுடி நினைப்பா? இங்க பாருங்க, இப்ப போனை போட்டு அவனை இங்க வர சொல்றீங்க. இல்ல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். போனை போடுங்கிறேன்ல.